பக்தி நேரம் யூடியூப் அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். தல வரலாறு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய இந்த அற்புதமான நிகழ்வில் நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய அற்புத தலம் 108 திவ்ய தேசங்களில் 43வது திவ்ய தேசமாக திகழக்கூடிய அஸ்தகிரி, அத்திகிரி, திருக்கட்சி என்ற பெயர்களை கொண்ட காஞ்சி வரதராஜ பெருமாளினுடைய ஆலயத்தை நாம் தரிசிக்க இருக்கின்றோம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை உணரலாம், வாருங்கள். காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம், காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயம், காஞ்சி வரதராஜ பெருமாள் 3 மூர்த்திகளையும் தரிசித்தல் என்பது ஒரு தனி சிறப்பான அனுபவம் என்று தரிசித்த பக்தர்கள் எல்லோரும் உணரக்கூடிய காஞ்சி வரதராஜ பெருமாள் ஆலயத்தினுடைய சிறப்புகளை இன்று நாம் அறிய இருக்கின்றோம். சங்கிலி, கற்களினால் ஆன சங்கிலியினுடைய சிற்பத்தை இந்த ஆலயத்தில் காண முடியும். அது மட்டும் இல்லாமல் சமீபமாக நாம் அனைவரும் தரிசித்த அத்திவரதர் 40 வருடங்களுக்கு ஒரு முறை குளத்திலிருந்து வெளிவந்து சயன கோலத்தில் காட்சி தரக்கூடிய அத்திவரதர் வீற்றிருக்கக்கூடிய அற்புத ஆலயம் என்று கூறலாம். இன்னும் சிறப்பாக சொல்ல போனால் வைணவத்தில் திருப்பதியாக இருக்கட்டும், ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய திருநாராயணபுரமாக இருக்கட்டும், இந்த 3 ஆலயத்தையும் தரிசித்தவர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளையும் தரிசித்தால் மட்டுமே வைகுண்ட பதவி நிச்சயம் என்று வைணவ பெருமக்கள் வழிபடக்கூடிய ஆலயமாக இது திகழ்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய தனி சிறப்பு என்னவென்றால், சரஸ்வதியின் மூலமாக சாபம் பெற்ற தேவர்களின் தலைவராக இருக்கக்கூடிய இந்திரனுக்கு திருமால் காட்சி தந்து சாப விமோச்சனம் அளிக்கின்றார். அதன் பிறகு இந்திரன் தன் தவறினை உணர்ந்த பிறகு இந்த ஆலயத்தில் தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் செய்யப்பட்ட பலியினை வழங்குகின்றார். இவற்றை இன்றளவும் நாம் காண முடிகின்றது. இது இந்த ஆலயத்தினுடைய இன்னொரு தனித்துவமான சிறப்பாக திகழ்கிறது.
ஒரு காலத்தில் பிரம்மதேவன் ஒரு யாகத்தினை நிகழ்த்துகின்றார். அந்த யாகம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் வேகவதி என்ற நதி அந்த யாகத்தின் குறுக்கே பாயக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. இந்த நதியின் மூலமாக தன்னுடைய யாகம் கெட்டுவிடுமோ என்று பயந்த பிரம்மதேவன் பெருமாளை நோக்கி தவம் இருக்கின்றார், பிரார்த்தனையை மேற்கொள்கின்றார். அவரினுடைய பிரார்த்தனையை கேட்ட பெருமாள் சயன கோலத்தில் குறுக்கே படுத்த வண்ணம் அந்த வேகவதியினை தடுத்து நிறுத்துகின்றார். அது மட்டுமா, 1000 சூரிய ஒளியின் பிரகாசத்தோடு பிரம்மதேவனுக்கு காட்சி தந்த பெருமாள் என்றதனால் இதற்கு காஞ்சி வரதராஜ பெருமாள் என்ற பெயரும் உண்டானது என்று இந்த தலவரலாறு நமக்கு உணர்த்துகின்றது.
ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமியிலிருந்து 15வது நாள் சூரிய ஒளி பெருமானின் மீது படக்கூடிய அந்த அற்புத காட்சி நிகழக்கூடிய காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலிற்கு ஒரு முறையேனும் பக்தர்களாகிய நீங்கள் சென்று இறை தரிசனம் பெற்று அனைத்து அருளையும் பெற வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பமும். இந்த தரவரலாறு நிகழ்ச்சியின் மூலமாக இன்னும் ஆயிரம் ஆலயங்களினுடைய சிறப்புகளை ஒவ்வொரு முறையும் உணரலாம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.